ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் தினை அரிசியில் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தினை அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாட்டம் திக்காக இருக்கிற கடையாக எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுன்னா கடுகு பொரியிற மாதிரி நல்லா பொரியும். நல்லா வாசனை வரும் ரோஸ்ட் பண்ணுறப்ப. ஒரு 15 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. பாருங்க, இந்த மாதிரி நைஸா இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இதுல ஊத்துறதுக்காக நெய் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கிறேன். அதை இந்த மாவுல சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் நான் தேன் சேர்த்துருக்கேன். 50 கிராம் தேன் சேர்த்துருக்கேன். தேனுக்கு பதிலாக வெல்லம் இருக்குல்ல, அதை உருக்கி ஒரு கம்பி பதம் பாகு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிசைகிறப்பே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். கையில் பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கிறேன். செய்கிறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.